ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னால் லைவ் வர முடியல. ஆக்சுவலாக எனக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடந்துச்சு. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். திருவான்மியூரில் இருக்க பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு நான் எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ நான் அதுக்காக நான் போனேன். சரி சொன்னாங்களே எப்படி இருக்குன்னு போனேன். நான் போன டைம் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் 7ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி கும்பாபிஷேகம் வேலை நடந்துட்டு இருந்தது. அங்க எலக்ட்ரீஷியன்ஸ், பிளம்பர்ஸ், அப்புறம் அந்த கச்சேரி நடத்துறவங்க, கச்சேரி ஒரு சைட் கச்சேரி நடக்குது. ஸோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பக்கம் நடக்குது. ஸோ ஆஃபீஸ் அந்த மாதிரி நிறைய, அப்புறம் அந்த கும்பாபிஷேகத்துக்கு தேவையான பூஜைகள் ஒரு பக்கம் டெக்கரேஷன் நடந்துட்டு இருந்தது. ஸோ நான் போன டைமுக்கு சாமி எல்லாமே மூடி இருந்தாங்க. ஸோ கும்பாபிஷேகம் அன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ எல்லா கோயிலும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நான் அங்கேருந்து வந்துட்டேன். வந்துட்டு சாமி பார்க்க முடியல. சரி அங்கேருந்து அவரோட குருமார்களோட இதை பார்த்து ஜீவ சமாதியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அங்கேருந்து சரி அவ்வளோ தூரம் போயிட்டோமே அப்படின்ட்டு அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போனோம். அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போனால் அங்கேயும் சாமி வேலை நடந்துட்டு இருந்தது. ஸோ சாமி பார்த்துட்டு திரும்பி வந்தோம். வந்தப்போ ஏன்னா எங்கேயுமே நம்ம அர்ச்சனை பண்ற மாதிரி கோவில் ஓப்பன் இல்லாதது நான் என்னுடைய பேக்கை பத்தி யோசிக்கவே இல்லை, என் மைண்ட்ல வரல. ஸோ சாமியை பார்த்துட்டு அம்மன் அஷ்டலட்சுமி எல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டு கீழே வரேன். வந்தோடனே குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம், அவங்களுக்கு என்ன விளையாட்டு பொருள், எப்போ ஞாபகமா ஒரு இடம் போனா நம்ம ஏதோ ஒரு ஞாபகமா ஒரு பொருள் வாங்குவோம். ஸோ அப்போ பார்க்கும்போது தான் பேகு காணும். ஆக்சுவலா என் குட்டீஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க 2 பேருமே ட்வின்ஸ்ன்றதுனால ஆளுக்கு ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துப்பாங்க. ஸோ நான் ஹேண்ட்பேக் எடுக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க எப்போ 2 ஆளுக்கு ஒரு ஹேண்ட்பேக் எடுக்கிறாங்களோ நான் ஹேண்ட்பேக்கே எடுத்துக்கிறது இல்லை. ஸோ ஒரு கட்டை பேக், அந்த கட்டை பேக்ல அவங்களுக்கு தேவையான தண்ணி, ஸ்நாக்ஸ், பேக், கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எடுத்துட்டேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 பேர்ல ஒருத்தி என்னுடைய பர்ஸ் நான் வச்சுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹேண்ட்பேக்ல வச்சுக்கிட்டா. ஒருத்தி இந்த டவலு இதெல்லாம் அவள் ஹேண்ட்பேக்ல வச்சுக்கிட்டா. ஸோ நம்ம எங்க மிஸ் பண்ணோன்றது கொஞ்ச நேரம் எனக்கு யோசிக்க டக்குன்னு எனக்கு மைண்ட் வரல. ஸோ இந்த கோயிலையும் நான் இது பண்ணல. ஸோ இங்க வெறும் அம்மனுக்கு குங்குமம் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப நேரம் டக்குன்னு ஏன்னா ஒரு பேக்ல கொஞ்சம் 1100 ரூபாய் கேஷ் இருந்தது. அதுவே பெரிய கேஷ் தான். ஸோ வீட்டில் ஒரே சமத்திட்டு எங்க ஹஸ்பண்ட் என்ன ஒரு பொறுப்பே இல்லாம இருக்கியே, வந்தா அது மாதிரி பசங்களுக்கு ஹேண்ட் பேக் கொடுத்துட்டேன் அப்படின்னா சொல்றேன்னு என்ன ஒரு திட்டினாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு நம்ம ஒரு கடவுள் பக்தியே ஒரு இடம், நான் அவ்வளோ கோயிலுக்கு போறது இல்லை. மனசுதான் கோயில் நினைக்கிற ஆள் நான். என்னடா சோதனை ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஏன்னா முக்கியமா அதுல ஆதார் கார்டு எல்லாமே இருக்கு, பேன் கார்டு எல்லாமே. அதை கேரி பண்ண மாட்டேன். திடீர்னு அன்னைக்கு சரி வேலையா போறோமா, மத்த என்ன ஒரு வேலை முடிக்கணுன்றதுக்காக அதுல வச்சிருந்ததுனால மறந்து அப்படியே அந்த பர்ஸ்லயே இருந்துச்சு. சரி என்ன சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அங்கே எனக்கு டக்குன்னு ஒரு பதட்டத்துல மைண்ட் வேலை செய்ய மாட்டேது. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன், அங்க இருந்து சரி எதுக்கும் நம்ம பாம்பன் சுவாமி கோயில் போனோம், அங்க போனோம் போய் பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா கண்டிப்பா எங்க வீட்டுல சொல்லிட்டாரு கிடைக்காது, ஏன்னா ரொம்ப க்ரௌடு, அதுவும் கும்பாபிஷேகம் வேலைன்றது உங்களுடைய பேக் கிடைக்காது அப்படின்ட்டு. ஏதோ ஒண்ணு மன ஆறுதலுக்காக ஒண்ணு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னாரு. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, பார்ப்போமே அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணேன், நாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள 1 hour ஆயிடுச்சு. போயிட்டு வந்த டைமிங் பாத்தீங்கன்னா 4 o'clock கிளம்புனா அங்கிருந்து 5:15 கூட ஆயிடுச்சு. சரி வந்து உள்ள நுழைஞ்சு இன்னும் க்ரௌட் ஜாஸ்தியா இருந்தது. என் நம்பிக்கை, இவரு பசங்க எல்லாம் ஆட்டோலயே இருந்தாங்க. சரி நான் போயிட்டு அப்படியே பொறுமையா அப்படியே ஒரு நிதானமா போனேன். ஃபர்ஸ்ட் அங்க கொஞ்ச நேரம் தியானம் பண்ணேன். அங்க போய் ஒரு அம்மா இருந்தாங்க, கேட்டேன். அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நீங்க ஆபீஸ் ரூம்ல ஒரு வாட்டி சொல்லிடுங்கம்மா, அவங்க கேமராவோட பாப்பாங்க அப்படின்னாங்க. அங்க போலீஸ் எல்லாம் இருந்தாங்க. சரி இருந்தாலும் ஒருத்தர் என்னம்மான்னு கேட்டாரு. இல்ல சார் பர்ஸ் மறந்துட்டேன். சரி நீங்க தேடி பாருங்க, கிடைக்கலன்னா சொல்லுங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஆபீஸ் ரூம்ல போய் சொன்னேன், சார் பர்ஸ் பேக் ஹேண்ட் பேக் கிட்ட கேஷ் இருந்தது சார் அப்படின்னு, ஆதார் கார்டு எல்லாமே இருந்தது. சரிம்மா நாங்க பாக்குறோம், நீங்க ஃபர்ஸ்ட் கோயில் ஒரு சுத்திட்டு வாங்க, அப்புறமா நான் உங்களுக்கு கேமரால பாக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனா உண்மையாவே யாரும் பதட்டமா இல்லை, என்னையும் பதட்டப்படுத்தல. போய் தேடி பாருமா அப்படின்னு தான் சொன்னாங்க. நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. நான் நேரா போனேன். நான் போகும்போது முருகர் மட்டும் ஓபன் பண்ணுவாங்க, டைம் ஓபன் 5 மணின்னு சொன்னாங்க, டைம் ஓபன் பண்ணுவாங்க, நீங்க இப்ப பாக்கலாம் அப்படின்னாங்க. ஆனா நான் அந்த டைமுக்கு பசங்க ரொம்ப அழுதுட்டே இருந்ததுனால கிளம்பிட்டேன், பார்க்கல.
திரும்பி வரேன், வந்து நான் அந்த தியானம் பண்ண இடத்துல இல்ல. அங்க இருந்து திரும்பி வந்தேன். சரி பார்த்தா முருகரை ஓபன் பண்ணிட்டாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப நிறைய கூட்டம். சார் நான் அவர்கிட்ட ஐயர்கிட்ட கேட்கிறேன். ஏன்னா எல்லாம் ஃபுல்லா பிங்க் கலரா இருந்தது. இந்த பூ அவருக்கு அந்த ஆஹ், என்ன பூ அது, காங்கட்டா, சாரி, அரளிப்பூ, அது அந்த பூ வந்து வச்சிருந்தாங்க ஃபுல்லா கவர்ல. ஸோ அந்த பூ கலர்ல தான் அந்த பேக் இருந்தது. சார் நான் ஐயர்கிட்ட என்ன பண்ணேன், அவ்வளவு கூட்டத்துல கேட்கறது கொஞ்சம் அங்கோடமா இருந்தது. இருந்தாலும் கேட்போமே அப்படின்ட்டு என்ன பண்ணேன், நான் எல்லாமே அதுல இருந்தது, என்னடா அது அப்படின்னு ஒரு மாதிரி மைண்ட் ரொம்ப இதுவா இருந்தது. சாமி தரிசனமும் இருந்தா சரி, என்ன பண்ணேன், அவர்கிட்ட ஐயர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட்டு முதல்ல பர்ஸ காணுமே அப்படின்னு டென்ஷன்ல இருந்தேன். அவர்கிட்ட இது மாதிரி, சார் பிங்க் கலர்ல ஒரு பேக் இருந்து பாத்தீங்கன்னா, இல்லையம்மா நான் இப்பதானே டியூட்டிக்கு வந்தேன் அப்படின்னாரு. சரி வந்துட்டோம், அப்பனை கும்பிடுவோன்ட்டு முருகரை, எப்பா என்னப்பா இது சோதனை, உன்னை நம்பி வந்தேன் கோயிலுக்கு, இப்படி ஒரு சோதனைன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு விபூதி எடுத்து நெத்தியில இட்டுட்டு கொஞ்சம் வாங்கிட்டு, அப்படியே நீங்க அப்படியே நான் என்னடா சோதனை அப்படியே சொல்லிட்டு இப்படி திரும்புறேன். திரும்பிட்டு ஒரு 2 ஸ்டெப் வச்சிருப்பேன். என்னோட கால் இத்தனைக்கும் தரமட்டமான ஒரு தரை தான் அது. என்னோட கால் வந்து அப்படியே யாரோ தட்டி அப்படி தடுக்கி நான் அப்படி விளக்கேத்திட்டு இருக்காங்க. அம்மா பாத்துமா அப்படின்றாங்க. தடுக்கி ஒரு 2 ஸ்டெப் அப்படி போய் நான் மூவ் பண்றேன். கரெக்டா அந்த 2 ஸ்டெப் நான் வைக்கிறேன். பாத்தீங்கன்னா, ஏன்னா நான் பேக் யாருன்னா மாட்டிருப்பாங்களோ அப்படின்றது நான் அப்படியே பாத்துட்டு இருக்கேன். பட் அந்த தட்டி இப்படி நான் என்னோட கண்ணு கரெக்டா அந்த ஒரு இடத்துல அப்படி ஃபோக்கஸ் பண்ணுது. பார்த்தா என்னோட பேக் இருக்கு. எனக்கு அப்படியே நம்பவே முடியல. ரொம்ப மிராக்கல் ஆயிட்டு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. என்ன சொல்றதுன்னா, ஒரு இடத்துல நம்ம நம்பிக்கை இல்லாம சொல்றாங்களேன்னு போறோம். ஆனா அந்த கடவுள் நமக்கு ஒரு சின்ன சோதனை கொடுத்து அதை நம்ப வச்சுட்டாரு. அப்படியே அந்த ஒரு பரவச நிலைமைக்கு நான் வந்து எனக்கு அந்த பேக் போய் எடுத்து ஜிப்பை திறந்தேன். என் பேக் நான் எது இருக்குன்னு கூட செக் பண்ணல, திறந்தேன். அப்படியே நான் என்ன இருக்கோ அப்படியே இருந்தது பேக். அப்போ ஒரு அம்மா கேட்டாங்க, எத்தனையோ பேர் இருந்தாங்க. இதோ இந்த பேக் தான், இது புது பேக், அது நான் வாங்கினது. அப்படியே இருந்தது இந்த பேக். நீங்களே பாருங்க, இந்த பேக் பார்த்தோன்னே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது ஃபேவரட் கலர் கூட. ஆக்சுவலா நாங்க அங்க வந்து ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்தோம். ஏன்னா அங்க அந்த கும்பாபிஷேகத்துக்கு யாகம் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லா அந்த இது மாதிரி ஏதோ பண்ணி ரெடி பண்ணி சிலைலாம் வச்சிருந்தாங்க. பாம்பன் சுவாமியோட அவருடைய சிலையும் செஞ்சு வச்சிருந்தாங்க. ஸோ அதுல ஒரு போட்டோ எடுக்கலாமேன்னு அந்த போட்டோக்கோசம் பாப்பா என்ன பண்ணிருக்கா, பேக்கை கீழே வச்சுட்டு இருக்கா. ஸோ அந்த பேக்கை சுத்தி அவ்வளவு பேர் இருந்தாங்க. யார் கண்ணிலையும் படல. அது அற்புதமா எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் ஒரு அம்மா கேட்டாங்க, அம்மா நீ வந்து அங்க அஷ்டலட்சுமி கோயில தேடிட்டு அந்த பேக் தானம்மா அப்படின்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க அப்படியே கேட்ட உடனே, நீங்க அந்த கோயிலுக்கு வந்தீங்களாமான்னு கேட்டேன். அவங்க எதுவும் சொல்றது கூட நான் காதுல வாங்கல. எனக்கு ஒண்ணுமே புரியல. திரும்பி அந்த முருகர் பார்த்த தீபார்த்தனை பார்த்த அந்த இடத்துக்கே வந்தேன். வந்துட்டு பர்ஸ்ல இருந்து எடுத்து சாமிக்கு இது பண்ணிட்டு, என்ன மீறி நம்ம ஒரு விஷயம் நடந்தோடனே அது ஒரு சங்கடம், கூச்சப்படுவோம் இல்லையா, அந்த எதுவுமே இல்லை அந்த நேரத்துல. என்ன பண்றது ஒண்ணும் புரியல. நான் அடைஞ்ச அந்த ஒரு சந்தோஷத்தை அது சத்தமாவே சொல்லிட்டேன் நானு. இந்த மாதிரி நான் பேக் இங்க விட்டுட்டேன், ஒரு 1 hour மேல இருக்கும், நான் அந்த பேக் அப்படியே அங்கேயே இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அங்க இருந்தவங்க எல்லாம் முருகருக்கு அரோகரான்னு சொல்லி இது பண்ணாங்க. கோஷம் எழுப்பி ஒரே பரவச நிலைமையில அங்க ஒரு அம்மா இது பண்ணாங்க, முருகருக்கு நம்பின நீங்க வந்து கைவிடவே மாட்டாரு. அதுவும் வந்து பாம்பன் சுவாமிகள் உண்மையிலேயே ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு. இதை நான் வந்து ரொம்ப பிலீவ் பண்ணேன். அது எப்படின்னே சொல்றது தெரியல. எனக்கு அப்படியே ரொம்ப மெய்சிலிர்த்து போச்சு. இந்த மாதிரி அனுபவம் உங்க லைஃப்லயும் நடந்திருந்தா கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நான் அடைஞ்ச இந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணலாம் தான் இப்போ நான் வீடியோ போட்டேன். என்னால் லைவ் வர முடியல, எனக்கு வேலை கரெக்டா இருக்கு. ஃப்ரீ டைம் கிடைக்குதுல்ல, முடிஞ்ச அளவுக்கு உங்களை நான் வந்து வீடியோல காமெடியா உங்களை சிரிக்க வைக்கணும்னு அதுதான் என்னுடைய ஆசை. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. நீங்களும் டைம் இருந்தா போய் பாருங்க அந்த பாம்பன் சுவாமி திருவான்மூர்ல. முருகா, ரொம்ப நன்றி மக்களே. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.